எல்லா புகழும் இறைவனுக்கே. அடுப்பத்தை வச்சாச்சுமா, தீய சிம்மில் வச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்குதுமா. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கிறோம். டப் டப்புன்னு வெடிச்சு வருது பாருங்க. அடுத்து கொஞ்சம் உளுந்து சேர்த்திக்கிறோம். அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கிறோம். பொடியாக நறுக்கின வெங்காயமும் பொடியாக நறுக்கின கறிவேப்பிலையும் கொஞ்சம் பச்சை மிளகாய் இதோடு சேர்த்திக்கிறோம். இப்போ இதை கொஞ்சம் கலரி கொடுக்குறோம். கொஞ்சம் சீரகம், அதில் கொஞ்சம் குருமிளகு, இதை மூடி கொடுக்குறோம். இது இப்போ அரைச்சிட்டோம்மா. கொஞ்சம் நறுப்பாகவே அரைச்சிருக்கோம். இப்போ அது போட்டாச்சுமா. அதில் தேங்காய் 2 துண்டு எடுத்தேன். இதோட வெயிட் 37 கிராம் வந்திருக்குது. இதை இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிறோம். இப்போ இந்த தேங்காய் துருவி நமக்கு கிடச்சிருச்சு. இந்த இதில் இதை நம்ம கலந்துக்கிறோம். இதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக வணக்கி கொடுங்க. இது 5 கிராம் இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுமா. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இந்த மாவை எடுத்து வேணுங்கிற அளவு இந்த வெங்காய கலவையில் ஊற்றி நம்ம கலந்துக்க போகிறோம். இந்த மாவு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தடை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோமா, அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம நல்லா கலந்துட்டோம். இப்போ பணியாரத்துக்கு ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கடலை மாவு 20 கிராம். எங்களோட கரம் மசாலா இது ஒரு 3லிருந்து 5 கிராம் வரைக்கும் நீங்கள் சேர்த்திக்கலாம். சட்னி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்கம்மா. தேங்காய் எண்ணெய் வேணாங்கிறவங்க கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் 2 உளுந்து போட்டோம். சட்னிக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். கிரீன் சில்லி போடுங்க, அப்புறம் கறி லீவ் போடுங்க, ஜிஞ்சர் கொஞ்சம் போடுங்க, ஆனியன் கொஞ்சம் போடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கலந்து விட்டுட்டு கிரீன் சில்லி வெடிச்சு வரும், பார்த்து செய்யுங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த க்ரீனிஷ் போனதும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிடலாமா. 2 துண்டு கோகோனட் சேர்த்திக்கிங்க. 2 பொட்டுக்கடலை, தேங்காய் எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவு பொட்டுக்கடலை, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கோங்கம்மா. பத்துலைன்னா அப்புறம் சேர்த்தி போட்டுக்கலாம். இதை பொட்டுக்கடலை தேங்காயோடவே நம்ம சேர்த்திடுறோம். எண்ணெய் விட்டுட்டு இதை மட்டும் தள்ளி விடுங்க. மறுபடியும் இந்த கடாயை அந்த ரிமைனிங் பண்ணி வச்சுருக்கிற எண்ணெயோடவே நம்ம அடுப்பை வச்சுட்டோம். இப்போ திரும்பவும் அடுப்பு நம்ம தாளிக்கிறதுக்காக பற்ற வச்சுக்கிறோம்மா. இப்போ அந்த சட்னிக்காக அரைக்கிற இதுலேயே எண்ணெய் ரிமைனிங்காக இருக்கும். அதிலே கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் அதை சேர்த்திக்கிட்டு அந்த எண்ணெயிலே கடுகை போடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்தது உளுந்து போடுங்க. அதுக்கப்புறம் கிரீன் சில்லி, ரெட் சில்லி கொஞ்சம் 2-3 பிச்சு அதையும் போட்டுட்டு கறி லீஃபையும் போட்டுட்டு தாளிப்பை ஆஃப் பண்ணிடுங்கம்மா. ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி அரைச்சது மேலே தூக்கி இந்த தாளிப்பு ஊற்றிக்கிங்கம்மா. இந்த மசாலாவுக்கு நான் ஊற்றுறது கோகோனட் ஆயில். நீங்கள் கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம், இல்லை ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த 3 எண்ணெயில் ஏதோ ஒரு எண்ணெய் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இதுக்காக எடுத்துருக்கிறது கோகோனட் ஆயில். இந்த எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்தது உளுந்து போடுங்க. டேஸ்ட்டு கொடுக்கிறது
எல்லாமே வந்து இந்த பச்சை மிளகா தான். இப்போ இதை நான் போட போகிறேன். கொஞ்சம் தள்ளி நின்று போடணும். இது வெடிச்சு வரும். தள்ளி ஜிஞ்சர் கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் கறி லீஃப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன் வந்து சேர்த்திக்கிட்டேன். இதுக்கு எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ண முடியுமா பாருங்கள். பாருங்கள் இலை இலையாக. அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் அதிகமாகவே மஞ்சள் தூளும் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா வணக்கி கண்ணாடி பத அளவு வந்தால் போதும். ரொம்ப நீங்கள் அதை போட்டு நிறைய நேரம் அப்படி குக் பண்ண தேவையில்லை. இப்படின்ட்டு ஒரு டாஸ்க் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதே எண்ணெயிலேயே கடலை மாவையும் கரம் மசாலா தூளையும் ரெண்டையும் போட்டு அதையும் சேர்ந்து டாஸ்ட் பண்ணுங்க. நல்லா டாஸ்ட் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா கையிலேயே நம்ம வந்து நல்லா பிணைஞ்சு விட்டு நம்ம அந்த இதையும் தூக்கி 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த கடலை மாவோட ராசுமல் போகிற அளவுக்கு நல்லா வேக விடுறீங்க. அந்த ஊற்றுனதுமே எடுக்கக்கூடாதுமா. அந்த கடலை மாவு வந்து நல்லா வெந்து வரணும். முதல்ல வந்து இந்த பணியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணுங்க. அதிகமாகவும் காஞ்சு வந்துடக்கூடாது. ஒரு மினிமத்துக்கு மேலே காஞ்சு வந்ததுமே எண்ணெய் நம்ம ஊற்றணும். எனக்கு கொஞ்சம் அந்த மூடியிலிருந்து இப்படி எடுத்து ஊற்றும்போது சட்டுன்னு எண்ணெய் வெளியே வந்துருச்சு. அதுலேயே நான் பணியாரம் ஊற்றிட்டு அதை எடுக்க முடியாதுன்னு இப்போ இதை போட்டு பாருங்கள். இந்த மாவு ஊற்றுறேன். அதே எவ்வளோ நல்லா திரும்பி வருதுன்னு பாருங்கள். அந்த இது எடுத்த பிற்பாடு அந்த எண்ணெய் வந்து ரிமைனிங் ஆயிரும். அதுலேயே வந்து இன்னொரு செட்டும் மாவு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த எண்ணெயே அதுக்கு போதுமானதாக இருக்கும். எண்ணெயே அதிகமாக இழுக்காது. இந்த பணியாரத்துக்கு நல்லா வெந்து வந்துடும். கலக்கின மாவு ஊற்றி நான் ஃபஸ்ட்டு செட்டு ஊற்றிட்டு இப்போ செகண்ட் செட்டு ஊற்ற போகிறேன். பணியாரம் அதே நல்லா திரும்பியும் வருது. நல்ல கிறிஸ்பாவும் நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கம்மா. நாங்கள் வந்து இந்த ப்ரிப்ரேஷன் மெத்தேடு நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறத நாங்கள் வந்து ஒரு கஷ்டமாகவே நினைக்கல. ஆனால் நாங்கள் செஞ்சு காமிச்ச நீங்கள் செய்கிறீங்கள, அதுதான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அங்கீகாரமாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால் கொஞ்சம் நான் யாருக்கு முடியுதோ அவங்களாம் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்கம்மா. இந்த மாவை வந்துட்டு வெங்காயம் கலக்காத ப்ளைன் மாவு எடுத்து இப்போ தோசை சட்டி காய வச்சு இப்போ அது காஞ்சு வந்துருச்சு. இதுவும் அப்படித்தான். நல்லா சுரீர்னு காஞ்சு வரக்கூடாது. தோசை சட்டி நல்லா கழுவிட்டு அழுக்கெல்லாம் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் வந்து மாவு எடுத்து ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ரொம்ப ஓவராக வைக்காமல் ரொம்பவும் குறைச்சும் வைக்காமல் மீடியமில் வச்சுக்குங்க. மாவு வெந்து வருதா இல்லை வந்து மாவு ஆறி வருதான்னு பாருங்கள். சுருக்குன்னு இருக்கணும் சூடு. ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. ஃப்ளேம் வந்து அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் தோசை வாக்கணும். இப்போ இந்த மாவு வந்து மேலே வெந்து வந்திருக்கு. வெந்த மாவுக்கு மேலே வெந்நீர் நான் தடவுறேன். இப்போ நான் இது எதுக்கு இந்த இடத்துல நான் வெந்நீர் தடவுறேன்னா பச்சை மிளகா வந்து ஹீட்டு. இதில் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினாக டேஸ்ட் கொடுக்க போகிறது இந்த மசாலுக்கு வந்து கிரீன் சில்லி தான். அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஹீட்டுனால் இந்த ஹீட்டை வந்து அந்த ஹீட்டை வந்து இந்த வெண்ணெயோட கூலிங் வந்து பேலன்ஸ் பண்ணும். அதுக்காகவும் அதே நேரத்தில் இந்த தோசை இந்த ரோஸ்ட்டை வந்துட்டு அந்த ஒரு கிறிஸ்பாகவும் அதே நேரத்தில் வந்து மெதுமெதுப்பு தன்மையாகவும் வச்சுக்கணுங்கிறதுக்காக மேலே வந்து இப்போ நான் வெண்ணெய் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை மேலே வந்து மசாலா எடுத்து எல்லா பக்கம் வர்ற மாதிரி நான் தேய்ச்சி விட்றேன். மிச்சம் இருக்கிற அந்த வெண்ணெயும் சேர்த்து அதிலே போட்டுறோமா. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வருதுன்னு. இப்போ மறுபடி இந்த பணியாரக்கல்ல வந்துட்டு மாவு ஊற்றுறோம். மாவு ஊற்றிட்டு ஒரு சின்ன அந்த கல் உள்ளே இருக்கிற ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஊற்றும் போது இப்படி அந்த கரண்டியிலே மாவு ஊற்றிட்டு இப்படின்னு அமுத்திடுங்க. அமுத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மசாலா தூக்கி வைங்க. இந்த மாவு வந்து லைட்டு
ஒரு தன்மை உள்ளது, வெயிட் இல்லாத தன்மை உள்ளது. இந்த மசால் வந்து கெட்டித்தன்மை உள்ளது. தானே இந்த மசால் வந்து டக்குன்னு கீழே இறங்கி மேலே மாவு மூடி வந்துடுமா. அதுவும் திருப்பி போடுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். நம்ம திருப்பி மசாலோடு வந்து திருப்பி போடுவோம். இப்போ இதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். மொறுன்னு பாருங்கள். நம்ம கம்பு மாவில் செஞ்ச தோசை இங்கே பாருங்கள். பிளேட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். தோசை, மசால் தோசை எப்படி வந்திருக்கு, பணியாரம் எப்படி வச்சுருக்கோம், அதுக்கடுத்து சட்னி எப்படி இருக்குது, மசால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுங்கிறத எனக்கு என்னுடைய நம்பரான 8072787412க்கு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை தாங்க. உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு எப்போவுமே தேவை இருக்கும். ஏன்னா நீங்கள் செஞ்சு பார்க்கணும், அதுதான் நாங்கள் வந்து விரும்புகிறதே. நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நாங்கள் தர்றோம். எங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.